Hi candidates, வணக்கம். இன்னைக்கு 4th November 2025 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். Question 1. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி இனிஷியேட்டிவ் இன் தமிழ்நாடு ரீசென்ட்லி கிராஸ்ட் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் மைல்ஸ்டோன் ஆஃப் ஆன்சர் 1000 crore. இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி ஸ்கீம் ஒரு நம்ம ஊரில் இருக்க ஸ்கூலுங்களை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட் கான்ட்ரிபியூஷன் இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் இல்லை அந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்களோட கான்ட்ரிபியூஷனோட நம்ம ஊர் பள்ளிகளோட தரத்தை மேம்பாட்டு பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீமோட தற்போதைய சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன். Second question, which two universities collaborated to develop an AI framework for generating drug-like molecules? ஆன்சர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் மற்றும் ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் இருக்க ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இவங்க இந்த ட்ரக் லைக் மாலிகுலை ஏஐ மூலமா சிந்தசிஸ் பண்ணுறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு ட்ரக்கை உருவாக்குறதுக்கு ரொம்ப வருஷமாக செய்கிற வேலையை இந்த ஏஐ ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்குது. Which union ministry does Bureau of Energy Efficiency, a co-presenter of Sustainability Summit, operate under? இந்த பிஇன்றத நம்மளோட எலக்ட்ரானிக் பொருள் எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம். இந்த பிஇயோட ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த பிஇ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். த இந்தியன் மென்டல் calculator and author known as a human computer whose birth anniversary is November 4th. நம்ம இந்தியாவில் ஹியூமன் கம்ப்யூட்டர்னு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சகுந்தலா தேவி. இவங்க ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 13 டிஜிட் இருக்க 2 நம்பரை 28 செகண்ட்ஸ்லேயே மல்டிப்ளை பண்ணி இவங்க கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. Which pioneering work on homosexuality in India advocating for decriminalization was authored by சகுந்தலா தேவி in 1977? நம்ம ஹியூமன் கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுகின்ற சகுந்தலா தேவி சில புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு புக் த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல்ஸ். இந்த புக்கில் ஆர்டிக்கல் 377 ஓட கிரிமினலைசேஷன் பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த ஆர்டிகல் 377 சுப்ரீம் கோர்ட் டீக்ரிமினலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆண்டுனா 2018 ஆர்டிகல் 377 டீக்ரிமினலைசேஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, நவித்தேஜ்னு வரும் அந்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Which book of Sakuntala Devi offers computing shortcuts and method for mental calculations? Answer, Figuring the Joy of Numbers. Besides the worlds of homosexuals and figuring the joy of numbers, which of the following is another book of Sakuntala Devi? The Astrology for You. அப்போ சகுந்தலா தேவி 3 புக்கு எழுதியிருக்காங்க. ஒன்று த வேர்ல்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல்ஸ் அண்ட் ஃபிகரிங் த ஜாய் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராலஜி ஃபார் யூ. த அப்ரிவேஷன் ஃபார் செபி ஐசிடிஆர் ரெகுலேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இதோட ஆன்சர் செபிக்கு செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஐசிடிஆர்ன்றது இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் அண்ட் டிஸ்க்ளோசர் ரெக்யூர்மெண்ட்ஸ். The Abar online store recently in news has been launched on which digital public procurement platform? Abar online store எந்த public procurement platformல introduce பண்ணிருக்காங்க கேட்குறாங்க. ஆன்சர் கவர்மெண்ட் marketplace portal. Question 9. The Kunming Biodiversity Fund was launched during which major international conference? இந்த குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் மான்ட்ரியல் புரோட்டோகாலோட ரிலேட் பண்ணது. இது லான்ச் பண்ணியிருக்குது சைனா வித் யுஎன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராமோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் கொண்டு வர்றதுக்கும், அப்புறம் நம்ம உலகத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15 ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. Question 10. World Tsunami Awareness Day is observed annually on which date? World Tsunami Awareness Day எந்த டேன்னு கேட்குறாங்க. November 5 தான் World Tsunami Awareness Day. இது எந்த ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறதுனா 2015 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருஷத்து தீம் என்னன்னா, பி சுனாமி ரெடி, இன்வெஸ்ட் இன் சுனாமி ப்ரிப்பேர்னஸ். Question 11. The International Day for the Elimination of Violence Against Women is observed globally on. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் என்னைக்கு கொண்டாடப்படுகிறதுனா November 25. த கூனார் ரிவர் ரீசென்ட்லி நோட்டட் இன் நியூஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ் ஃப்ளோஸ் த்ரூ விச் 2 countries? இந்த கூனார் ரிவர் எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் பாயுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் பாயுது. இந்த கூனார் ரிவரில் தான் ஆப்கானிஸ்தான் டேம் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க.
The international day that promotes kindness, tolerance and compassion globally is World Kindness Day observed in. World Kindness Day எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆன்சர் வந்து November 13. The World Antimicrobial Resistance Awareness Week typically falls in which part of November? நவம்பரில் the World Antimicrobial Resistance Week ஃபால் ஆகுது. அது எப்போன்னு கேட்குறாங்க. நவம்பர் மாதத்தோட 3rd week 18 to 24th நவம்பர் வந்து World Antimicrobial Resistance Awareness Week. Which international observance is celebrated on November 20th? நவம்பர் 20th எந்த இன்டர்நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுறான்னு கேட்குறாங்க. யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே. அப்போ நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? November 14th. The international day for the preventing the exploitation of environment in war and armed conflict. ஆன்சர் வந்து November 6. World Science Day for Peace and Development is global அப்சர்வன்ஸ் ஹெல்ட் ஆன். எப்போ வேர்ல்டு சயின்ஸ் டேன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து November 10. நேஷ்னல் சயின்ஸ் டே எப்போன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். The National Education Day in India is observed on November 11th to mark the birth anniversary of. நேஷ்னல் எஜுகேஷன் டே எப்போன்னு கேட்குறாங்க. November 11th. அது யாரோட பர்த் ஆனிவர்சரினா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. Which important national day is observed in India in November 7th? November 7th இந்தியாவில் இம்பார்ட்டன்ட் டே என்னன்னு கேட்குறாங்க. நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே. இது வந்து மேரி கியூரியோட பர்த் ஆனிவர்சரி. அதே மாதிரி வேர்ல்டு கேன்சர் டே என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா February 7th. த கான்ஸ்டியூஷன் டே இன் விச் இன் இந்தியா இஸ் செலிப்ரேட்டட் ஆன் November 26 டு கம்மெமரேட். எதுக்கு 26 வந்து கான்ஸ்டியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறேன்னா அன்றைக்கி தான் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. த லீகல் சர்வீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். அப்போ இந்தியாவில் லீகல் சர்வீஸ் டே அன்றைக்கி November 9. ஏன் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறேன்னா அன்றைக்கி தான் லீகல் சர்வீஸ் ஆக்ட் 1987 வந்து அமலுக்கு வருது. November 1st இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஸ்டேட்ஹுட் டே ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். எந்த 2 ஸ்டேட்டுக்கு November 1 வந்து ஸ்டேட்ஹுட் டேனா? ஒன்று கேரளா, இன்னொன்று கர்நாடகா. Which day in addition to International Men's Day is observed on November 19 to highlight the importance of sanitation? November 19th ரெண்டு இம்பார்ட்டன்ட் டே கொண்டாடுறாங்க. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, இன்னொன்று வேர்ல்டு டாய்லெட் டே. November 14th in India is celebrated as Children's Day and which other key international health day is celebrated கேட்குறாங்க. அப்போ November 14th ரெண்டு இம்பார்ட்டன்ட் டே. ஒன்று சில்ட்ரன்ஸ் டே, அனதர் ஒன்று வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. Which Indian state observes its foundation day on November 9th? November 9th வந்து எந்த ஸ்டேட் வந்து அதோட ஃபவுண்டேஷன் டேன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து உத்தராகண்ட். தெலுங்கானாவோட ஃபவுண்டேஷன் டே என்னைக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேஷ்னல் எபிலிப்சி டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே இன் நவம்பர்? நவம்பரில் நேஷ்னல் எபிலிப்சி டே எப்போ கொண்டாடப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து November 17. Day to prayer for departed souls. All Souls Day is observed on. All Souls Day எப்போ அப்சர்வ் பண்ணுறது கேட்குறாங்க. November 1. அதே மாதிரி All Saints Day வந்து November 1. All Souls Day வந்து November 2. The Indian Institute of Packaging functions under administrative control which union ministry? Indian Institute of Packaging எந்த யூனியன் மினிஸ்ட்ரி கீழே கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அது எப்போ கொண்டு வந்ததுன்னா 1966 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் கொண்டு வந்தாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை. The Kendriya Graha Mantri Dakshata Patak for police personnel has been instituted by which central government ministry? Ministry of Home Affairs. The new Russian Kharkiv submarine has been noted for its role as a carrier of which advanced unmanned underwater vehicle? Answer is Poseidon drone. இந்த Poseidon drone வந்து நியூக்ளியர் கேப்பபிள். இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சுனாமிஸை கொண்டு வர்றதுக்கு கேப்பபிளான ஒரு ட்ரோன் இது. அதே மாதிரி இந்தியாவில் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் சப்மரைன் என்னன்னு கேட்டிங்கன்னா INS அரிஹண்ட். த ஸ்பார்க் ஆத்தர் அடென்டம் டெம்ப்ளேட் இஸ் அ டூல் தட் ஆத்தர்ஸ் கேன் யூஸ் டு ரீடைன் விச் ரைட்ஸ் ஓவர் தேர் ஸ்காலர்லி ஒர்க். இப்போ ஒரு புக்கு வந்து ஒரு ஆத்தர் பப்ளிஷ் பண்ணுறாருன்னா அந்த புக்கோட ரைட்ஸ் வந்து பப்ளிஷர்கிட்ட இருக்கும். ஆனாலும் இந்த ஸ்பார்க் ஆத்தர் அடெண்டம்ன்றது அந்த ஆத்தருக்கும் அந்த ஆர்டிக்கலில் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா காப்பி ரைட்ஸ் அண்ட் ஷேரிங் ரைட்ஸ். The term bioeconomy is used in an economic context to describe the estimated yield of which key sector by 2030, a metric for national growth. Bioeconomy எந்த செக்டாரை பேஸ் பண்ணின்னு கேட்குறாங்க. கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது பயோடெக்னாலஜி அண்ட் பயாலஜிக்கல் ரிசர்ச் செக்டார். Who is the chairperson of Asia Pacific Economic Cooperation? Asia Pacific Economic Cooperation chairperson யார் கேட்குறாங்க. President Lee Jae-myung. What is a full form of
P/E ரேஷியோ. இந்த P/E ரேஷியோ எதில் வரும்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்போ வரும். இதோட ஆன்சர் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஹவு மெனி மெம்பர் எக்கனாமிஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்? ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் எத்தனை மெம்பர் எக்கனாமிக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டல் 21 மெம்பர் எக்கனாமிக்ஸ். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்? ஆன்சர் வந்து சிங்கப்பூர். விச் இந்தியன் சிட்டி இஸ் ஹெட் குவார்ட்டர்டு ஃபார் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இயங்குகிற பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நியூ டெல்லி. விச் Asia Pacific Economic Cooperation member economy will host the Asia Pacific Economic Summit 2025? Answer வந்து கொரியா. Which Asia Pacific Economic member economy scheduled to host the Asia Pacific Economic Summit 2026? அப்போ 2025ஓட அப்பாக்கோட ஹோஸ்ட் வந்து கொரியா, 2026 அப்பாக்கோட ஹோஸ்ட் வந்து சைனா. ஓகே கேண்டிடேட்ஸ், இன்றைக்கி 4th நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து டுமாரோ 5th நவம்பரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் யூனிட் வைஸாக நம்ம சேனலில் வந்து கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். டச்சில் இருங்க. தேங்க்யூ.